கடந்த 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை வளாகத்துல அவர்களுடைய பணி பாதுகாப்பு கோரியும் அவர்களது மண்டலங்கள்ல தனியார் மயமாக்கலை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரால கைது செய்யப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 13 நாட்களாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி இன்று வரையில மழையிலும் வெயிலிலும் கிட்டத்தட்ட அனைத்து நிலைகளிலுமே 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பெண்கள் அவர்களது குழந்தைகளுடன் குடும்பங்களுடன் போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில தற்போது உயர்நீதிமன்ற அனுமதி உத்தரவின் பேரில் இந்த அனுமதி இல்லை என்ற அடிப்படை காரணத்தை சொல்லி தற்போது தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். வலுக்கட்டாயமாக பெண்களை இழுத்து சென்று கைது செய்யும் நிகழ்வுகளை காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இரவு நேரத்துல பெண்களை கைது செய்வதால மகளிர் காவல்துறையினரும் அதிக அளவுல இந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில ஆகஸ்ட் 1ஆம் தேதி இவர்களது மண்டலமான சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்கும் போக்க கண்டித்தும் அதே போல அவர்களது பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கினர். சிறிய அளவுல தொடங்கிய போராட்டம் அடுத்தடுத்த நாட்கள்ல பெரிய அளவுல பூதாகரமாக மாறியது. அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் என பல தரப்பிலிருந்து இவர்களுக்கு ஆதரவு தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியை தவிர்த்து ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் இவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில நள்ளிரவுல இவர்கள் தற்போது உயர்நீதிமன்றத்துல இவர்கள் தரப்பு அதாவது இவர்களது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்துல இந்த போராட்டத்துல ஈடுபடக்கூடாது. பொதுமக்களுடைய அதாவது போலீசாருடைய அனுமதி பெற்று ஒரு இடத்துல போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது உயர்நீதிமன்றத்தின் கருத்தாக இருந்தது. அந்த கருத்தை கைது செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அவர்களிடத்தில் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையிலும் அவர்கள் கலையாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக தற்போது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தூய்மை பணியாளர்கள் உட்பட தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள அரசியல் கட்சி பிரமுகர்கள் கல்லூரி மாணவர்கள் பெண்கள் குழந்தைகள் என குழந்தைகளை தவிர்த்து அனைவருமே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பெண்கள் அவர்களது ஆதரத்தை வெளிப்படுத்தும் விதத்துல கைகள்ல தேசிய கொடியுடன் ஜெய்பின் தோஷத்தை எழுப்பி காவல்துறையுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளை காட்டி வருகின்றனர். முக்கியமாக மற்றொரு பணத்துல ரிப்பன் மாளிகைக்கு இடதுபுறத்துல நுழைவாயில போடப்பட்டிருந்த அந்த குடிசைகளை கிழித்தெறியக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடியாது. காவல்துறை அடுத்த கட்டமாக அந்த நடவடிக்கைகளும் இணங்கியிருக்கிறது. நாளைய மறுநாள் சுதந்திர தினம் என்பதால அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது போராட்டம் நடைபெற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குடிசைகளை கூடாரங்களை அகற்றும் பணியிலும் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். முக்கியமாக கைது நடவடிக்கை ஒரு புறம் இருக்க போராட்டத்தில் ஈடுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பேனர்கள் அதே போல கூடாரங்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை அகற்றக்கூடிய பணிகளிலும் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான காவல்துறையினர் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருப்பதால ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. கிட்டத்தட்ட போராட்டக்காரர்கள் அனைவருமே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். 80% போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது காவல்துறை கைதுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் யுவராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 13 நாட்கள் இதே இடத்துல மழையிலும் வெயிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.